கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 51ஆக உயர்வு. பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் முறையான பதிலை உறவினர்களுக்கு சொல்ல முடியாமல் மருத்துவமனை திணறல். $4,42,00,000 மாத்திரைகள் கையிருப்பு உள்ள நிலையில் இபிஎஸ் கூறியது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் உள்ளதாக ஆம்ப்ரசோல் மருந்து குறித்த எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு மா. சுப்பிரமணியன் பதில். கள்ளச்சாராய விவகாரம் குறித்து 3 மாதங்களில் விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்கப்படும். ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் விளக்கம். அரசே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும். கள்ளச்சாராயத்தை தடுக்க திமுக அரசு தவறியதாக நடிகர் சூர்யா குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் குறித்து நடத்தப்பட்ட சிபிசிஐடி விசாரணையில் அதிர்ச்சி தகவல். கெட்டுப்போன சாராயம் என்பதை தெரிந்தே விற்பனை செய்தது அம்பலம். விஷச்சாராய சம்பவத்திற்கு முதலமைச்சர் முழு பொறுப்பேற்று துறை அமைச்சர் முத்துசுவாமியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். கள்ளக்குறிச்சியின் திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். வேலூர் மாவட்டத்தில் 2வது நாளாக அனல் பறக்கும் சாராய வேட்டை. பேரணாம்பட்டு மலைப்பகுதியில் பதுக்கிய வைக்கப்பட்ட ஊரல்கள் கொட்டி அழிப்பு. மதுரையில் கள்ளச்சாராயம் விற்பனை தொடர்பாக புகார் அளிக்க தொலைபேசி எண்கள் அறிவிப்பு. புகார் அளிப்பவரின் ரகசியம் காக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் உறுதி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவ உயிரிழப்பை கண்டித்து சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திலிருந்து அதிமுக வெளிநடப்பு. உயிரிழப்பை கண்டுகொள்ளாமல் மக்களவைத் தேர்தல் வெற்றியை திமுகவினர் கொண்டாடுவதாகவும் குற்றச்சாட்டு. சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் மாலை அமர்வு தொடங்கியது. கூட்டத்தில் மானிய கோரிக்கை மீது விவாதம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் நிறைவு. மொத்தம் 65 பேர் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக அறிவிப்பு. ராணிப்பேட்டையில் திமுக எம்பி ஜெகத் ரட்சன் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு தலா ₹100 மற்றும் ஸ்டீல் தட்டி கொடுத்து கூட்டத்தை கூட்டியதாக புகார். பெண்கள் கலந்து செல்லாமல் இருக்க ஒரே இடத்தில் அடைத்து வைத்ததாகவும் குற்றச்சாட்டு. மலேசியா, அபுதாபி நாடுகளிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு தங்கம் கடத்தல். 1,67,00,000 மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்து சுங்கத்துறையினர் விசாரணை. திண்டுக்கல் அருகே வயிற்று வலியால் தற்கொலை செய்து கொண்ட தோட்ட தொழிலாளி. கணவனின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் தர்ணா. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அரசு பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோரால் பரபரப்பு. பள்ளியின் கட்டிட வளாகம் இடிந்து விழுந்ததில் மாணவிகள் காயமடைந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனுக்கு இடைக்கால தடை.
அமலாக்கத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஜூன் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து கரூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு.